என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. கிழவி உன் பேரனுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காள. நைட்ல இருந்து காலையில வரைக்கும் சண்டை போட்டுருக்கான். மதியம் ஒண்ணுமே நடக்காத மாதிரி சாரா பசிக்குதுங்காரு. இல்ல நான் தெரியாம தான் கேக்கேன். ஒருத்தங்க கோவத்துல இருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்க டாக்டரே, உங்களுக்கு தெரியாதுதான். கோவத்தை போக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஐஸ் வைப்பாங்க. பிரியாட்ட சண்டை போட்டுக்கிட்டு இதை தானே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் குட்டிமா நமக்கு சண்டை வருமா? அப்பா அப்படியே நடிச்சிடாதுங்க. இப்ப எல்லாம் உங்களுக்கும் சண்டை வருதுன்னு எனக்கு தெரியும். நான் 1000 நாள் சொல்லிட்டேன், நல்ல ஒரு பையனுக்கு போய் இதை கட்டி வச்சுட்டமே அப்படின்னு. கிழவி உனக்கு புரியுதா? உன் சாம்பார் மண்டையில நான் என்ன சொல்லன்னு ஏறதா இல்லையா? கிழவி சொல்லு. நைட்ல இருந்து காலையில வரைக்கும் சண்டை போட்டிருக்கோம். ஸ்டேஷன் போயிட்டு வந்து மதியம் ஒண்ணுமே தெரியாதது மாதிரி சாரா சாப்பாடு எடுத்து வைங்காரு. உன் பேரை வந்ததை இது நியாயமானு கேளு. ஏ எலி, ஏன் அப்பனா ரோஹித் அதை சண்டையாவே நினைக்கல. என்ன நீ கத்துறதெல்லாம் யாராவது சண்டை நினைப்பாங்களா? அப்ப எனக்குன்னு ஒரு மனசு எதுவும் இல்லைன்னு சொல்றியா? ஆமா, எதுக்கு சண்டை போட்ட அதை சொல்லும் போத. ஒன்னும் இல்ல பிரியா, ஈவினிங் 6 மணிக்கே வந்தாரு. வந்தது எனக்கு ரசம் வச்சு சாப்பிடணும் போல இருக்குன்னு சொன்னாரு. சரி, எனக்கு தான் ரசம் வைக்கிறதுக்கே தெரியாதே. அப்படி போட அருவாள. ஒவ்வொரு பிள்ளைகளும் கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு வாரத்துல எல்லா சமையலும் படிச்சு முடிச்சிருது. தாய் வீட்டுல 10 மணி 11 மணி வரைக்கும் மூடி போட்டு தூங்குனா புருஷ வீட்டுல போய் சமைக்க தெரியுமா? இது கலவி, நான் நல்லா தான் சமைச்சேன். ரசம் வச்சிட்டியா சாரா? யூடியூப் பார்த்து தத்தக்கா பித்தக்கான்னு வச்சிடலான்னு தான் நினைச்சேன். எண்ணெய் ஊத்தி கடுவு போட்டேன். அது பொட்டுறதுக்குள்ள அடுத்த எதையாவது போட்டு வதக்கணும்ல. ஆமா, அதுக்குள்ள 2-3 ஆடு. ஐயோ அது பெரிய பிரச்சனையாச்சே. ஆமா, ஸ்டெதஸ்கோப் பிடிக்க கைக்கு தெரியுது. என்ன கரண்டி வாசம் எப்படி இருக்குன்னு தெரியாதுல்ல. இவாளுக்கு தெரிஞ்சு கிழிச்சிட்டு பத்தியா. அடுத்து என்ன 2 ஆடு கண்டினியூஸா வந்துட்டே இருக்கு. ஸ்கிப் பண்ணவும் முடியாது. ஒரு ஆடு மட்டுமே 20 செகண்ட். பிரியா அடுத்து என்ன போடணும்னு எனக்கு தெரியவும் தெரியாது. அதுக்குள்ள கடுகே கரைஞ்சு போச்சு. ஒரு தடவை வீடியோ பார்த்துட்டு இதெல்லாம் தேவையோ அதெல்லாம் கட் பண்ணி வச்சிருப்பேலாம். அதை வச்சு சமாளிச்சிருக்கலாம்ல. நீ ஒரு புது சாப்டர் எடுத்து படிக்க. ஒரே ஒரு தடவை ரீட் பண்ற. காலையில எக்ஸாம். அந்த ரீட் பண்ணதை வச்சு 10 பக்கத்துக்கு கிழிச்சு தள்ளிடுவியா? என்ன நாங்க எல்லாம் டெஃபினிஷன், சப்டைட்டில், அதுக்கப்புறம் டயக்ராம், இது 3 இருந்தாலே 10 பக்கம் என்ன 15 பக்கத்துக்கு எழுதி தள்ளிடுவோமே. ஒத்துக்கிறேம்மா, நீ ஒரு புத்தக புழுதான்னு. கடுகு கரைஞ்சி என்னமா பண்ணி ரசமே கசந்துட்டு இருந்து. ஏட்டி ரசம் கசந்துதா? அது ஒண்ணும் இல்ல பாட்டி, ஒன்னில் பாகற்காய் எடுத்து போட்டிருப்பா, இல்ல வேப்பங்காய் இருக்கலாம் அதை எடுத்து போட்டிருப்பா. ஆமாமா, இந்த மசாலா எல்லாத்துக்கும் பண்ணனாலும் பண்ணோம். ஏன் சாரா நல்லா இல்லைன்னு தூக்கி வீசி எறிஞ்சி ரோஹித் ரொம்பவே சண்டை போட்டாரோ? ஏதோ குண்டக்க மண்டக்கன்னு செய்து நான் 8 மணிக்கெல்லாம் முடிச்சிட்டேன் பிரியா. அவர் வரும்போது தான் எனக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாரு. அதை சாப்பிட்டது எனக்கு வயிறே ஃபுல் ஆயிட்டு. 8 மணிக்கு அவருக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு சாப்பிடுங்கன்னு சொன்னேன். வாயே திறக்காம சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. ஏடி வாய் திறக்காம உங்க அப்பனாலே திங்க முடியாது. 24 மணி நேரம் வாய் திறந்து வச்சிருக்க நீ எல்லாம் பேசாத கலவி, வாய் முடு. சாப்பிட்டு முடிச்சிட்டு திட்டினாரோ? எதுவுமே சொல்லல பிரியா, நல்லா இருக்குன்னு சொல்லிச்சுது. சொல்லிட்டு அது பாட்டுக்கு போய் தூங்கிட்டு ஒரு 10 மணிக்கு போல ஆகும்போது எனக்கு என்னமா பசி எடுத்து தெரியுமா? போய் சாப்பிடே கசந்துட்டு இருக்கு. அதுக்கு சொல்லலாமா முன்னமே? நீ நல்லா தான் சமைச்ச, ஏதோ மசாலா போட்டதுல அது எக்ஸ்பைரி முடிஞ்சு கசந்துட்டுனாலும் சொல்லிருக்கலாமா? ஆனா எப்படி சமாளிக்க பாத்தியா? வயிற்றுக்குள்ள எலி ஓட மாதிரியே இருக்கு. வாயில வைக்க முடியல பிரியா. நல்லா தூங்கிட்டு இருந்து நல்லா போய் சத்தம் போடேன். காலையில நான் அதை பத்தி திட்டிட்டே இருக்கேன். சொல்லிருக்கலாம்ல முதையே. சொல்லிருந்தா எனக்கு ஏதாவது ஆர்டர் போட்டு கேட்டிருப்பேன், இல்ல வாங்கி கேட்டிருப்பேன். கடையில போய் வாங்கி தந்திருப்பாங்க எல்லாம். 10 மணிக்கு நான் கத்துன உடனே சொல்லாத. சரி நான் போய் கடையில ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு நீயே சொல்லு பிரியா. நான் அவ்வளவு கொடுமைக்காரியா? 10 மணிக்கு போற ஒரு ஆம்பளை கடைக்கு வெளியே வரட்டுறதுக்கு நான் அவ்வளவு கொடுமைக்காரியான்னு கேட்கேன். இல்ல எலி, ஒய்ஃபுக்கு சிறந்த எக்ஸாம்பிளே நீதான். என் குட்டிமாக்கு அப்பப்ப டிப்ஸ் கொடு எலி. கடுப்பா வந்துச்சு. எவ்வளவு கஷ்டப்பட்டு சண்டையெல்லாம் போட்டேன். மதியம் ஒண்ணுமே நடக்காதது மாதிரி வந்து பேசுது. என்னை ஐஸ் வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பாடுபட்டிருக்கேன். அது சண்டைன்னு காமிக்கிறதுக்கு நான் பண்ண எல்லாம் வேஸ்டா போச்சு. அவ்வளவு சண்டை போட்டியா என்ன? நீ வேற வாட்ஸ்அப் டிபியே ரிமூவ் பண்ணிருக்கேன். அதை பார்த்தே தெரியண்டாம மனுஷனுக்கு. இதெல்லாம் பார்க்கண்டான் என் புருஷன் அப்பயே போய் சேர்ந்திருப்பாரு. ஆனா உனக்கு ஐஸ் கிட்டிதான் கிளவி. நானும் நைட் எவ்வளவோ பெர்ஃபார்ம் பண்ணேன். எப்படியே நாளைக்கு இந்த ரசத்துல ஆரம்பிச்ச சண்டையை இந்த ஆளு விஷத்துலதான் முடிப்பாருன்னு நினைச்சேன். பசிக்குதுமா, சாப்பாடு எடுத்து வைங்காரு. எலி, அப்பனா உன் சண்டையாவே அவர் எடுக்கல. ரோஹித் அதை சண்டையா நினைச்சிருந்தா தானே உன்கிட்ட பேசணுமா வேண்டாமான்னு யோசிச்சிருப்பாரு. இதுல ஆட் வார்த்தை நிப்பாட்டணும். அப்புறம் சொல்லேன், அங்க கடுவு போட்ட முன்னாடி ஆட போட்டு ரசத்தையே கசக்க வச்சுட்டாங்க. பாவம், போலீஸ் ஸ்டேஷன்ல நல்ல ஒரு உத்தியோகத்துல இருக்கு.
ரோஹித் தம்பிக்கு அம்மா வீட்ல என்ன மாதிரி சமைச்சு கொடுத்துருப்பா வட்டி அதுக்கு. நீ கரைஞ்சதை போட்டாலும் கசந்ததை போட்டாலும் சத்தப்படாம தின்னுக்கிட்டு போகுது. இதே உன் கையில உன் தாத்தன மாதிரி ஒருத்தன் கிடைச்சிருந்தான்னு வச்சுக்க, போன போக்குல நிரந்தரமா தாய் வீட்டுல வந்து இருந்துட வேண்டியதான். கிளப்பி எங்க தாத்தாவை சொல்லாத, எங்க தாத்தாக்கு வெள்ள மனசு. எப்படியோ சாரா, இந்த ஜென்மத்துல சமையல் படிச்சிட மாட்டேன், கடைசி வரைக்கும் படிச்சிட மாட்டேன்னு தெரிஞ்சு போச்சு. தனியா கூட்டு போனாரு, அப்பவாது எல்லாம் படிச்சிருவேன்னு நினைச்சோம். இப்ப வேற கன்சியூவ், இனிமே இது சொல்லிட்டு இருந்துட வேண்டியதானே. அட போமா. ஆமா, இனிமே மருமகளோ மருமகனோ பிறக்க போறாங்க. இனியா வேலை பார்க்க போறான் இல்ல இல்லி? ஏன் டாக்டர், எனக்கு பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் என் பிள்ளைக்கு நீங்க மாமா முறை தானே வரும். ஆமா. அப்ப என் பிள்ளைக்கு நீங்க என்ன போடுவீங்க? ஹலோ, எங்களுக்கு தான் பிறக்க போகுது. இரு பிரியா, சொல்லுங்க. எனக்கு மருமகளோ மருமகனோ 10 பவுனுக்கு போட்டுறீங்க கழுத்துல செயின். அப்படியா? அந்த பயல ஒரு நேரம் இருக்க விடது கிடையாது. இல்லை சாஜி, தாய் மாமனா இருந்துகிட்டு நீ என்ன செய்ய போறேன்னு கிளவி இவையெல்லாம் கடைசி நேரத்துல பல்ட்டி அடிச்சிருவாவ. ஆமா, இவ அப்பங்கார ஒண்ணு போடாம இருக்க போறான். சும்மா இரு கிளவி. பிரியா, எனக்கும் உனக்கும் குழந்தையெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் ஜாலியா இருக்காங்களா? ஆமா, ஜாலியா இருக்கும். அடுத்து சஜுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். பிரியா, நீ வந்து ஆம்பளை பிள்ளை பெத்து கொடுத்துறனா? ஆம்பளை பிள்ளையா? இல்ல, எது பெத்து கொடுத்தாலும் ஒண்ணும் இல்ல. ஆனா உனக்கு ஆம்பளை பிள்ளைனா எனக்கு பொம்பளை பிள்ளை பிறக்கணும், உனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்தா எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கணும். ஏன்? ஆட டாக்டர், உங்களுக்கு தெரியாதா? அப்பதான் உங்களுக்கு பொண்ணு பிறந்தா என் வீட்டுக்கு மருமகளா எடுத்துக்க முடியும். இல்ல எனக்கு பொண்ணு பிறந்தா உங்களுக்கு மருமகளா தரலாம்ல. ஏசப்பா, கிழவி அப்படி கலாய்க்கிறதுக்கு கத்தாத கிழவி. அறிவு கட்டவளை, மூளை கட்டவளை. குழந்தை நல்லபடியா பிறந்து வெளியே வரல, அதுக்கு முன்ன இவளுக்கு பியாச்ச பாத்தியா? விடுங்க பாட்டி. எப்படியா, இந்த கிழவிக்கு வாயில ஏதாவது துணி அடிச்சு வச்சிருந்தா பிளு 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 பிளுன்னு வந்துடும். பாட்டி. அட ரிஷி மாமா, என்ன மாமா கோவம் அப்படியே இருக்கு? அது என்ன மாமா? அது சின்ன வயசுல பழகிட்டு. ஏன் சஞ்சய், சஞ்சய் மட்டும் சஞ்சய் மாமான்னு தானே கூப்பிடுவேன். அதே மாதிரி தான். வாமக்கா, என்னை சஜு கல்யாணத்துக்கும் பல்ட்டி அடிச்சிருவியோன்னு நினைச்சேன். வராம இருப்பேன்னா சாரா? எங்க சாரா சஜு கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முந்தில இருந்தே முகத்துக்கு பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டானா? சஜுக்கெல்லாம் தேவைப்படாதப்பா பெயிண்ட். உன் கல்யாணத்துக்கு தான் பெயிண்ட் ரொம்ப தேவைப்படும். என் பியானை கருப்பா இருந்தாலும் அழகு தானே. அப்படி சொல்லுங்க பாட்டி. ஏமக்கா, உமக்காரி இப்போ வரலையா? 2 நாளையில வந்துருவாங்க பாட்டிமா. அப்பனுக்கு ஒரு விவரமே இல்ல. 10 மாசம் கட்டப்பட்டு செமந்து பெத்த கிழவி இந்த வீட்டுல இருப்பான். அப்பப்ப இந்த கிழவிக்கு போன போட்டு நல்லா இருக்குதியா? என்ன சாட்டா 4 வார்த்தை எனக்கு நல்லதை கேட்கலாமா? கிழவி இருந்தா என்ன, இல்லாட்டா என்ன? பாட்டி அப்படியெல்லாம் இல்ல. சஜு கல்யாணம் ஒரு வாரத்துல வருது, அதை முடிச்சுக்கிட்டு நீயும் கிளம்பிடுவேலாம். இல்ல பாட்டி, இனிமே கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டு தான் கிளம்புவேன். என்னை பொண்ணெல்லாம் பாத்துட்டாங்களா சித்தி? பொண்ணு தானே, பாத்துடலாம். எங்க வேலை பார்த்தாலும் கல்யாணம் பண்றதுக்கு மட்டும் இந்தியன் பொண்ணு தான் வேணும். அதுவும் நம்ம தமிழ்நாட்டுல. என்ன பிரியா, எப்படி இருக்கா? நான் நல்லா இருக்கேன் மாமா, நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆமா. வரப்போறது பையனா பொண்ணா? யார் வந்தாலும் எங்களுக்கு ஹாப்பி தான். இல்ல பிரியா, ப்ரோ வேற டாக்டர். என்ன குழந்தைன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம்ல. ஏன் பிரியா, இன்னும் ஹஸ்பண்டுக்கு என் மேல கோபம் போகல போல? அவர் பச்சை குழந்தை அண்ணே, பச்சை குழந்தை. எந்த ஆங்கிள் நீ சுத்தி சுத்தி பார்த்தாலும் அவருக்கு கோவப்படுறதுக்கே தெரியாது. ஹலோ பாஸ், நானே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி ஊர்லயே செட்டில் ஆயிடலான்னு வந்திருக்கேன். நீங்க என்னன்னா முகத்தை தூக்கி வச்சிருக்கீங்க? அப்படியெல்லாம் இல்ல, ரொம்ப நாள் தாண்டி என்ன பார்த்தத பழசையெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமா வெல்கம் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். அதான் சொல்றேன்ல, எனக்கு யார் மேலே கோவப்படலாம் தெரியாது. வாங்க. அட டேய், நீ எப்ப வந்த? ஜஸ்ட் நவ் பெரியப்பா. அம்மாவும் அப்பாவும் வரல, அப்ப இப்போவும் 2 நாளையில வந்துருவாங்க பெரியப்பா. என்ன மக்களே, வந்ததும் அப்படியே நிக்க? வந்ததும் எல்லாரையும் பார்த்தன பெரியமா, அதான். அவன் போன் பண்ணிருந்தான். இனிமே உனக்கு இந்தியாலே பொண்ணெல்லாம் பார்த்து கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டு தான் கிளம்ப போறதா சொன்னான். ஆமா பெரியப்பா, எங்களுக்கும் வயசாகுதுல்ல. என்ன உன் கலரை பார்த்து பொண்ணு ஓடிட போகுது. நல்ல தேய்ச்சி குளி. கெஸ்ட் ஹவுஸ் கீயை கொடுங்க பெரியப்பா. அங்க என்னத்துக்கு நீ போனா சஜு கல்யாணத்துக்கு வந்துட்டு? இல்ல பெரியமா, வழக்கமா நான் வந்தா பெரியப்பா என்ன அங்கதானே ஸ்டே பண்ண வைப்பாரு. அதான் பிரியா கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு. பிரியா கல்யாணம் முடிஞ்சா என்ன நல்லவனா பாத்துருவீங்க. அண்ணன் ஏங்க, சஜு கல்யாணத்துக்கு வந்திருக்கான், கெஸ்ட் ஹவுஸ் ரூம் கேட்டுட்டு இருக்கான். மேல ரூம மாத்தி கூட அவனுக்கு. என்ன பெரியப்பா, உங்க பிரியாக்கு கல்யாணம் ஆனதை நான் திருந்திட்டேன்னு சொல்ல வரீங்க? ரிஷி, நீ எப்பவுமே நல்ல பையன்தான். என்ன ஒண்ணு, சஞ்சய் மேல எல்லாரும் நல்ல பாசமா இருப்பாங்க. நீ இந்த வீட்டு பையன்தான். உன்னை விட சஞ்சய் மேல எல்லாரும் ஒருபடி பாசத்தை காமிச்சிட்டாவ. அதனாலே உனக்கு அண்ணன் மேல கோபம். அவனுக்கு கல்யாணம் பண்ண இருந்த பொண்ணையே நீ ஆசைப்பட்ட, அதான் அவனே இல்லாம போயிட்டானே. சித்தி. இல்ல மக்களே, இப்ப பிரியாக்கு கல்யாணம் ஆயாச்சு, அதான் சொல்ல வந்தேன். அண்ணன் நான் அந்த ரூமை மாத்தி கொடுத்துடுறேங்க. உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு, இப்ப வந்துடுறேன். சரி, நீ மேல போ, மாத்த வேண்டியதெல்லாம் மாத்தி தந்துருவா. சரி பெரியப்பா. ஏங்க, ம் அத்தா அம்மாக்கு சஞ்சய் மாமாவோட ஞாபகம் வந்துட்டுன்னு நினைக்கிறேன். என் கல்யாண டைம்லயே அவர் ஞாபகம் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. சாரா கல்யாண நேரத்துலயும் அப்படிதான். இப்ப சஜு கல்யாணம்.
அவங்களுக்கு எத்தனை வயசானாலும் அவங்க பையன் இல்லாத ஞாபகம் அவங்களுக்கு வந்துட்டே தான் இருக்கும். உன் மாமா ஆட்டை எனக்கு வச்சதுனாலயோ இல்ல உன் மாமா பேரே எனக்கும் இருக்கிறதுனாலயோ அவர் ஞாபகம் வராம இருக்குமா? அட என்னை வா போலாம். இவளுக்கு என்னாச்சு? மின்னல் வேகத்துல வந்து வா போலாங்கறா. என்ன ஒன்னதான் கூப்பிட வா போலாம். ஹலோ, அட ரஷ்யனா நீங்களா? நானே தான். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன அவசர அவசரமா ஓடி வர? ரொம்ப அர்ஜென்ட். என்ன வா போலாம். எங்க என் புருஷன் என் கூட இருக்காரு, நீ வா போலாங்கற. ஏன் என்ன பார்த்ததும் உன் புருஷன் அந்த பக்கமா திரும்பாரு? சின்னப்பட்ட வேலையாமா நீ பண்ணி வச்சிருக்க. உன்னை நம்பி கூட்டத்தை கூப்பாட போட்டு அந்த ரப்பர் மண்டையருக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தாவ. பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கடைசியில அந்த பையனை கடத்தி விட்டுட்டியே. அந்த பிஞ்சு மனசு எப்படி நஞ்சாயிருக்கான். உன் மக்க காமெடி கேட்கறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல. என்ன வரப்போறியே இல்லையா இப்போ? எங்கன்னு கேளு பிரியா. எப்படி என் புருஷன் உன்கிட்ட சண்டையா? எங்க நடுவுல யாரும் வர வேண்டாம், நாங்களே தீர்த்துப்போம். ஏன்னா ஓவரா சீன் போடாத. ஆதி வீட்டுக்கு தான். ஆதி வீட்டுக்கு என்ன எதுக்கு கூப்பிடான்னு கேள வக்கிட்ட? நான் 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நிக்கேன். உன் பொண்டாட்டிட்ட சொல்லி என்கிட்ட கேட்க சொல்ற? இல்ல எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு என்ன எங்க கூப்பிட? அங்க ஒரு பெரிய பிரளயமே வெடிக்க போகுது. எங்க பூகம்பமே வெடிச்சாலும் ஒரு பிரச்சனை இல்ல, நீ உன் வேலையை மட்டும் பாரு. ஆமாமா, அந்த பிஞ்சு நெஞ்சில நஞ்ச விதைச்சிட்டு பூகம்பத்தை கண்ட்ரோல் பண்ண போறாளாம். உன் வாய்க்கு ஒட்டு பிளாஸ்டர் போட்டு விட்டுருவேன். நான் சித்தி ஆக போறதுனால அமைதியா இருக்கேன் பாத்துக்கா. என்ன இவா கடு பொட்டின மாதிரி பொட்டிட்டே இருக்கா? என்ன நானும் அதையும் சொல்லி வச்சுக்கிட்டு தான் இந்த கல்யாணம் இப்போதைக்கு வேண்டான்னு சொன்னோம். அதுக்கு இப்ப என்னங்கிற? அத்தனை பெரியவங்க நின்னு உன்ட்ட பேசிட்டு நிக்காவ. உனக்கு நீயே அவனை எடுத்த முடிவுதான் முக்கியம். இங்க பாரு கனி, இவர் உன்கிட்ட கோவமா இருக்காருன்னு நினைக்காத. நைட்டு ஃபுல்லா ஒன்ன நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்தாரு. ஆனா இப்ப சீனை போடுறாராம். என்ன வா போலாம். எதுக்கு? அதெல்லாம் போற வழியில சொல்றேன். ஆதியோட அண்ணா பேசாதத தமிழக்கா போனுக்கு அனுப்பியிருந்தாங்க எல்லாம். அது யாருன்னு ஆதி கண்டுபிடிச்சிட்டாரன். வீட்டை கூட்டு வந்துட்டு இருக்காரு அந்த ஆளை. ஏற்கனவே நேற்றுக்கு அக்கா என்கிட்ட வந்து ஆதி அதை கண்டுபிடிக்கிறேன்னு இறங்கிடக்கூடாது, இதனால குடும்பத்துல பிரச்சனை ஆயிருன்னு சொல்லிட்டு போனாங்க. எனக்கு என்னமோ பயமா இருக்குனே. நீ வாயா, நான் ஒத்தையில போறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்ப நாம போய் அங்க என்ன பண்ண போறோம்? இல்லன்னு சில நேரம் ஆதி அவங்க அண்ணா சொல்றத கூட கேட்க மாட்டாரு. ஆனா நீ சொன்னா கேட்பாரு. அங்க போய் கத்தி சண்டை போட்டுற கூடாதுலாம். சண்டையில நானும் கண்ணியும் பிளான் போட்டு தான் இப்படி பண்ணான்னு சொல்லுவாரு. அதான் சங்கீதா அக்காக்கு அப்பாவும் அம்மாவும் கோவப்பட்டு வீட்டை விட்டு போயிடக்கூடாதுலாம். சரி பிரியா, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஏன் கனி, உன் கூட நானும் வரலாமா? நீங்க எதுக்கு? உங்களுக்கு அவனை தெரியுமா? தெரியாது. நான் வீட்டுக்கு வந்த உடனே பிரச்சனையோட வந்திருக்கா என் தங்கச்சி. கனி உங்களுக்கு மட்டும் தான் தங்கச்சியா? எனக்கும் தங்கச்சி தானே. அது மட்டும் இல்லாம வந்த உடனே எப்படி ஊரை சுத்தி பார்க்கலான்னு நினைச்சிட்டே இருந்தேன். அப்படியே ஒரு ஓரமா நின்னுட்டு போறேன். அப்படியே கனியை கல்யாணம் பண்ணிக்க போறவரை நானும் பார்த்த மாதிரி ஆகும்லாம். வர சொல்லு. தேங்க்யூ ப்ரோ. யார் இது? யாரையும் வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு இப்படி அடிக்க போறா? இவன் யாருன்னு தெரியுமா? அடியாத்தி, அண்ணே இவனை எதுக்கு இங்க கூட்டு வந்திருக்கான்? எனக்கு எங்கம்மா தெரியும்? அந்த வீடியோ நான் பார்த்த வேலைன்னு மட்டும் அவன் சொல்லிட்டான். 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியதான். அதெல்லாம் சொல்ல மாட்டாமா, நம்பிக்கையான ஆளுதான். அப்புறம் எதுக்கு ஆதி இங்க கொண்டு நிப்பாட்டி விட்டுருக்கான்? நானும் ஒன்ன மாதிரி தானேமா நிக்கிறேன். எனக்கு மட்டும் என்ன ஜோசியமா தெரியும்? அடியாத்தி, இதெல்லாம் ஆதி மாப்பிள்ளையோட நாடகமா? நான் இது கூட தெரியாம அவனை மாட்டி விட்டுட்டேனே. இப்ப உளறிட்டான். எல்லாம் முடிஞ்சு. தங்கச்சிமா கோடு போட்டா நம்ம ரோடையே போட்டிருக்கோம். இதெல்லாம் தெரியும் போது நம்மள தானே வீட்டை விட்டு வெளியே துரத்துவாவா? என்ன டோ உங்க மாப்பிள்ள அறிவு மாப்பிள்ள திருட்டு மொழி முழிச்சிட்டு நிக்குதுல, அதுகிட்டே கேளுங்க என்னன்னு. என்ன அறிவு? அவன் உன்கிட்ட கேட்க சொல்றான். எனக்கெல்லாம் எதுவும் தெரியாததான். பாஸ், உங்க வீட்டுல நடக்கிற பிரச்சனை நீங்களே பேசி தீர்த்துக்கோங்க. எதுக்காக என்ன கூப்பிட்டு வச்சு மிரட்டிட்டு இருக்கீங்க? அது யார் இவரு? யார் இவரா? இப்ப நீ யாரு என்ன ஏதுன்னு சொல்ல போறியா? என்ன அறிவு? ஒன்ன வச்சுதான் ஆதி பேசிக்கிட்டு இருக்கான். நீ யாருன்னு நீயாவது சொல்லாம்பா. நான் ஒரு எடிட்டர். அதான் என்ன, யாரோ ஒருத்தனை எல்லாம் வீட்டுக்குள்ள வச்சு பேசிட்டு நிக்கிறீங்க. அவனை வெளியே அனுப்புங்க. ஒன்னில் என்ன நடக்குது நீ உன் வாயால சொல்லு, இல்ல அந்த ஆளை பேச விடு. சார், உங்க பஞ்சாயத்துல மாட்டிக்கிட்டு நான் தான் முழிச்சிட்டு இருக்கேன். என்ன நடந்துன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் சார். எனக்கு வேலை இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்ன உங்க வீட்டுல உள்ள அறிவுங்கிறவர் என்ன பார்க்க வந்திருந்தாரு. நீங்க யாரு? உங்களை எதுக்காக எங்க வீட்டு மாப்பிள்ள பார்க்கணும்? சார், நான் வாய்ஸ் மாத்தியெல்லாம் நல்லா பேசுவேன். திடீர்னு அவர் ஒருத்தரோட வீடியோவை கொண்டு வந்து இந்த வீடியோல கொஞ்சம் கட் பண்ணி கொஞ்சம் சேர்க்க வேண்டியது இருக்கு, அதுல இந்த வீடியோல இருக்கிறவரோட வாய்ஸ் மாதிரி நீங்க பேசி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாரு. அந்த வேலை பண்றவன் நான் என் வேலையை பார்த்தேன். அவர் எங்க கட் பண்ண சொன்னாரோ அங்க வாய்ஸ கட் பண்ணி, எங்க எக்ஸ்ட்ராவா பாயிண்ட் கொடுக்க சொன்னாரோ அங்க கொடுத்தேன். என்ன வாய்ஸ் என்ன எனக்கு ஒண்ணும் புரியல. என்னமா புரியல உங்களுக்கு? அன்னைக்கு விக்கி குடிச்சிட்டு அண்ணிய பத்தி தப்பு தப்பா பேசி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி தப்பு தப்பா அன்னைக்கு அனுப்பியிருந்தாங்க எல்லாம். ஆமா, அறிவு மாப்பிள்ள ஏதோ தெரியாம போயிருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு. தெரியாம போகலப்பா, தெளிவா அனுப்பி வச்சிருக்காங்க. அவன் எப்படி? அவன் ஒரு வார்த்தை கூட அண்ணிய பத்தி தப்பாவே பேசலையாம். இவ்வியதான் அவன் அண்ணிய பத்தி நல்லதா பேசின இடத்துல எல்லாம் தப்பு தப்பா பேசி விட்டுருக்காங்க.
இந்த ஆளை வச்சு எடிட் பண்ணி அனுப்பியிருக்கு இந்த மாமா. அறிவு ஆதி சொல்லதெல்லாம் உண்மையா? எனக்கு எதுவுமே தெரியாது. அதான் எதுக்கு எடுத்தாலும் இந்த வீட்ல என் புருஷன் மேலே பழைய தூக்கி போடுங்க. இதுக்குதான் அண்ணன் வீட்டு ஒட்டு உறவுனெல்லாம் வேண்டாம் நாங்க ஒதுங்கி இருந்தது. அறிவு இப்ப சொல்ல போறியா இல்லையா? என்ன மாமா, கனி என்ன வேண்டான்னு சொன்னதை நம்பிட்டியா? என் கனியை என்னைக்கா இருந்தாலும் என்கிட்ட இருந்து யாரும் பிரிக்க முடியாது. கனி என்ன வேண்டான்னு சொன்னதை சங்கீதாக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பிளான் போட்டுட்டேன். எப்படி கனி போட்டோவை அனுப்பி வை, அசிங்கமா எடிட் பண்ணி சோசியல் மீடியால போட்டுருவோம். அதுக்கப்புறம் அவ வெளியே இறங்க மாட்டான், உன் வழியிலே வரமாட்டான் சொன்னேன். அறிவண்ணை இதை மட்டும் ஜெயாக்கு கொஞ்சம் அனுப்பிடுங்களேன். என்ன தங்கச்சிமா, நேற்றுக்கு அந்த தமிழ் உனக்கு கொஞ்சம் நெஞ்சம் அநியாயமா பண்ணிருக்கான். சிக்கன்ல நீ அவளை பழி வாங்குறதுக்காக மிளகா பொடி உப்பு எல்லாம் வாரி போட்டிருக்க. அத ஒன்னே திங்க வச்சுட்டாளாய். எல்லாம் என் நேரம் அண்ணை, அவள்கிட்ட தோத்து போயிட்டே இருக்கேன். எல்லாம் தங்கச்சிமா நீ கொடுத்து வச்சிருக்க இடம் தான். இதுக்கு முந்தினா தட்ட வேண்டிய இடத்துல தட்டி ஒரு அளவுலயே அவளை வச்சிருந்த. இப்ப கையில பிடிக்க முடியாத மாதிரி ஆடிட்டு இருக்கா. அவ எந்தாலையும் போட்டு அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது தங்கச்சிமா. ஆரம்பத்திலே அவளையெல்லாம் தட்டி இருக்க வேண்டிய இடத்துல இருத்தணும். தங்கச்சிமா நீயே அவளை வெளியே துரத்ததுக்கு என்னெல்லாம பாடுபட்டுட்ட. நான் வெளியே துரத்ததுக்கு பாடுபட்டனா? ஆமா, அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்ததுக்கு தானே நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்க. போனவன் அந்தால போட்டு நினைச்சது உண்மைதான். அதான் அந்த வீடியோல விக்கி பேசினதை மாத்தி அனுப்பிட்டமே. அதை தாண்டி அவன் இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டான். இனிமே அவன் வாழ்க்கை ஆச்சு, அவன் என்ன பண்ணிட்டு போட்டு. என்ன தங்கச்சிமா, அப்ப மருமகளா நீ ஏத்துக்கிட்டியா? எனக்கு பிடிக்குதோ இல்லையோ அவனுக்கு பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கும் சரி இவருக்கும் சரி பேத்தினா உயிரு. அவளையெல்லாம் நான் பாவம் பார்க்கல. ஆனா இனிமே வெளியே போய் என் பேத்தி கஷ்டப்படக்கூடாதுல. இருந்தா இருக்கட்டு, அவளுக்கு போனேன்னு தோணுனா போட்டு. என்ன தங்கச்சிமா, அப்பனா நீ அவளை மருமகளா ஏத்துக்கிட்ட மாதிரி தானே? நானே என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், என்னால எதுவும் முடியல. இதுதான் ஆண்டவன் போட்ட வழியா இருக்கும். அவளை அவனுக்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது, நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதான் தங்கச்சிமா, அப்படியெல்லாம் விட்டு கொடுத்து போக முடியாது. நம்ம வீடு என்ன, வீட்டு பாரம்பரியம் என்ன? அந்த தமிழோட ஒரு போட்டோ இருந்துன்னா எனக்கு கொடு. இந்த வாய்ஸ் மாத்தி வீடியோ எடிட் பண்ணி கொடுத்தான்லாம், அந்த பையனுக்கு போட்டோ எல்லாம் விதவிதமா மாத்தி எடிட் பண்ண தெரியும். இந்த தமிழோட ஒரு போட்டோ இருந்துன்னா எனக்கு அனுப்பி வையேன். எப்படி தப்பு தப்பா எடிட் பண்ணணுமோ அப்படியெல்லாம் தப்பு தப்பா எடிட் பண்ணி சோசியல் மீடியான்னு எல்லாம் போட்டு விட்டுருவோம். அதுக்கப்புறம் விக்கி மாப்பிள்ளையே அவளை வீட்டை விட்டு துரத்திடுவான். மறந்துடாதுங்க அண்ணே, உங்க முன்னே சங்கீதான்னு ஒரு பொண்ணு இருக்கா. என்ன தங்கச்சிமா இப்படி பேசுற? அப்புறம் பின்ன அவ இங்க வரக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி ஒரு வீடியோ செட் பண்ண சொன்னேன். அதுக்காக நானும் ஒரு பொண்ணு தான். நான் ஏத்துக்கிட்டேனா இல்லையோ, தமிழ் அவன் பொண்டாட்டி. என் பையன் பொண்டாட்டிய போட்டோவை இந்த மாதிரி எல்லாம் எடிட் பண்ணி சோசியல் மீடியால போடலாமான்னு கேக்குறீங்க? என்ன தங்கச்சிமா, நீதான் வார்த்தைக்கு வார்த்தை உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தாம விடமாட்டேன்னு அவள்கிட்ட சவால் போட்டுட்டே இருக்க. ஆமா, எனக்கு அவளை பிடிக்காது. எனக்கு அவளுக்கும் சண்டை வரது உண்மைதான். அதுக்குன்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே இப்படியெல்லாம் உங்கள்ட்ட சொல்லலையே. வந்து ஒரு பொண்ணு அசிங்கப்படுத்தி இந்த மாதிரி எடிட் பண்ணி போடுறாங்கன்னா அது அந்த பொண்ணோட முடிய போறது இல்ல. இதுல அசிங்கப்பட்டு நிக்கிறது என் பிள்ளைதான். என் பிள்ளைக்கெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை என்னால கொடுக்க முடியாது. என்னதான் கனி ஆதிய வேண்டான்னு சொன்னாலும் இந்த வீட்டுக்கு இளைய மருமக கனிதான் எனக்கு மனசு சொல்லிட்டே இருக்கு. நாளைக்கு நான் தமிழுக்கு இந்த மாதிரி ஒண்ணு பண்ணிட்டேன்னு அவளுக்கு தெரியும் போது அவ என்ன மன்னிப்பாளாமதா? என்ன இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? நம்ம முன்னே பொம்பளை பிள்ளைய வச்சுட்டு ஒரு பொண்ணோட போட்டோ எப்படி எல்லாம் பண்றேன்னு சொல்லலாமா? சரி சரி விடு தங்கச்சிமா. எப்படியும் தமிழ உன் மருமகளா ஏத்துக்கிட்ட. இப்பவே எனக்கு அவளை பிடிக்காதுதான். ஆனா விக்கிக்காக அவன் என்னவும் பண்ணிட்டு போட்டு. ஆமாண்ணே, நான் வரும்போது போன்ல அவசரமா ஏதோ டைப் பண்ணிட்டு இருந்தீங்க. அது ஒருத்தங்களுக்கு மெசேஜ் சென்ட் பண்ணிட்டு இருந்தேம்மா. நீங்க என்ன காலேஜா படிக்கிறீங்க மெசேஜ் சென்ட் பண்றதுக்கு? அதுவும் பக்கமா ஏதோ அடிச்சிட்டு இருந்த மாதிரி இருந்து. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தங்கச்சிமா. சரிண்ணே, ஜெயாக்கு இந்த ஆதார் கார்டு அனுப்பணுமா? போட்டோ எடுத்துட்டேன், எனக்கு அனுப்ப தெரியல, கொஞ்சம் அனுப்பி தரீங்களா? சரி தங்கச்சிமா. என்ன அண்ணே, நான் நீங்க தமிழ் போட்டோ கேட்டதுக்கே அப்படி கத்துனேன். நீங்க என்னடா கனி போட்டோயும் கேட்டிருக்கீங்க. மொத்தத்துல இந்த குடும்பத்தை குழி தோண்டி புதைச்சிடலாம்னா? இல்ல தங்கச்சிமா, மாப்பிள்ள ஏதோ புலம்பிக்கிட்டு இருந்தான். அதான் நீயே புலம்பிக்கிட்டு இருந்த. உங்க ரெண்டு பேருக்கும் நல்லது செய்யலான்டான். இதான் யாருக்கும் நல்லது செய்யவே போயிடக்கூடாது. என்னாதி நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாப்பா. சரி, இது ஏன் வேலை. என்ன முதல்ல அனுப்புறீங்களா? என் வேலையை நான் செய்து கொடுத்தேன், அவ்வளவுதான். நீ கிளம்புப்பா. ரொம்ப தேங்க்ஸ் சார். என்னம்மா உன் புருஷன் தங்க கூடன்னு சொல்லிட்டு இருந்தேன்? எனக்கெல்லாம் எதுவும் தெரியாதுண்ணே. ஏன் அறிவு, நீங்களாம் இந்த வீட்டுக்கு வந்த உடனே நான் சொன்னேனா உங்களால என் பிள்ளைகள் வாழ்க்கைக்கு ஏதாவது ஆச்சுன்னா நடக்கதே வேறான்னு? வீட்டுல கால் எடுத்து வச்ச உடனே குழப்பத்தோட தான் வருவீங்களா? இல்லாதான் தங்கச்சிமா தான். என்னாச்சு தெரியல சங்கீதா. என்ன சஞ்சனா வராங்க, கனி எல்லாம் வரா? என்ன தமிழ், சஞ்சய் எல்லாம் வரேன். எனக்கும் தெரியலையேங்க. இந்த ஆதி ஏதாவது வெனி எழுத்து வச்சிருப்பானோ? ஏன் என்ன இதுக்காக மறைச்சிட்டு நிக்கிறீங்க? சொல்லு, அந்த வீடியோக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு அந்த வீடியோக்கும் என்ன சம்பந்தம்? என்னப்பா ஏதாவது சண்டையா? என்ன ஏதாவது பண்ணு. என்ன பண்ண சொல்ற? நீ தானே ஆதிக்கு சப்போர்ட்டா நின்ன. அவன் அந்த ஆளையே வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கான். இதுக்கு மேல என்ன பண்ண சொல்ற? அவனுக்கு சப்போர்ட்டா நின்னுட்டு இப்ப ஏதாவது பண்ணுனா அங்கிள் ஆண்டி ரொம்ப திட்டிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. என்னத்துக்கு வேண்டான்னு சொல்றேன்னு முதல்ல எங்ககிட்ட சொல்லியிருக்கணும். ஆதி வேற இவ்வளவு கோமா நிக்காரு. சொல்லு, அந்த வீடியோக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்?
எனக்கு என்ன சம்பந்தம்? அப்புறம் அந்த வீடியோவா நீ சொல்லிதான் எடிட் பண்ணதா அறிவு சொல்றாரு. எந்த வீடியோவை பத்திப்பா கேக்குறீங்க? அதான் தமிழ், உன் புருஷன் உன்னை பத்தி தப்பு தப்பா பேசிட்டான்னு சொல்லிட்டு உன் போனுக்கு ஒரு வீடியோ வந்துச்சு. அதை யார் பண்ணதுன்னு தான் இப்ப கேட்டுட்டு இருக்கேன். அதுவா? அது ஏதாவது ஃபேக்கா வந்திருக்கோம்ப்பா. அதை பத்தி இப்ப எதுக்கு அத்தை கிட்ட விசாரிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல தமிழ், அந்த வீடியோவை உனக்கு அனுப்புனதுக்கும் இவளுக்கு என்னமோ சம்பந்தம் இருக்கு. ஏய், இப்ப சொல்ல போறியா இல்லையா? அதான் முடிஞ்சு போன விஷயம் தானேப்பா. நான் தான் மறுபடியும் இங்க வந்துட்டேனே, அப்புறம் என்ன? ஏய், நீ காப்பாத்திதான் என் புருஷன் தப்பிக்கணும்னு எனக்கு எந்த தேவையும் இல்ல. இது எனக்கு இவங்களுக்குமான பேச்சு, நீ நடுவுல வராத. ஆமாங்க, அவனை பேச விட்டு எடிட் பண்ணி அவளுக்கு அனுப்ப சொன்னது நான் தான். என்ன? ஆமா, அவன் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் தான் அப்படி பண்ணினேன். ஐயோ, உனக்கு எவ்வளவு கொழுப்பம் திமிர இருந்தா ஏன் முன்ன வச்சு இப்படி எல்லாம் பேசுவ? தப்பு பண்றீங்கப்பா. எல்லாரும் முன்ன வச்சோம். அத்தை அடிச்சது தப்பு, நீங்க பண்ணது தப்பு. அது உனக்கு அப்படி என்னதான் பண்ணுச்சு? என்னைக்காவது உன்னை யாருக்கிட்டயாவது விட்டு கொடுத்து பேசியிருக்கா? எனக்கு அவன் இந்த வீட்டுக்குள்ள வர இருந்தது பிடிக்கல. நீ என்னடா அமைதியா பாத்துட்டு நிக்க? நீ பேசாததையும் உன் பொண்டாட்டிக்கு எடிட் பண்ணி அனுப்பியிருக்கா. நீ என்னடா வேடிக்கை பாத்துட்டு நிக்க? வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு இந்த வீட்டுல நடக்கத. சின்ன வயசுலயே பெத்தவங்கள மதிக்காத மாதிரி வளர்த்துருக்கணும். அப்பனா எதிர்த்து நாங்களும் கேட்டிருப்போம்லாம். பிரச்சனை எனக்கும் ஆதிக்கும் தந்தா பொறுத்துக்கிட்டு இருப்போம். இப்போ என்னதானே ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க தப்பா? பெத்தவங்களாச்சு பொறுத்துதான் போக வேண்டியதா இருக்கு. இதே நம்பி வந்தவளை ஏதாவது பண்ணிருந்தா கேட்டிருக்கலாம். அப்போ இது என்னப்பா பிரமாதம்? இதோ கொஞ்சம் முன்னதான் என் தமிழ் போனுக்கு கொஞ்சம் மெசேஜ் வந்துச்சு. வேற எவனு கூடயோ தமிழுக்கு கான்டாக்ட் இருக்க மாதிரி. எனக்கா? என்னடா சொல்ற? ஒரு புது நம்பர்ல இருந்து உன் புருஷன் வீட்டுக்கு போனதுக்கு பிறகு எனக்கு கண்ணு தெரியாதா? நான் என்ன மறுபடியும் நம்புவேன்னு நினைச்சு முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்காங்க. நான் பண்ணலங்க. என்ன சந்தேகமா பாக்காதுங்க. தமிழ் இந்த வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் என்னென்னமோ பண்ணணும்தான். ஆனா இந்த மெசேஜ் பண்ணது அறிவண்ணனா தான் இருக்கணும். தமிழ் வந்ததுக்கு அப்புறம் நடக்க பிரச்சனைக்கு அறிவண்ணன் தான் காரணம் இவர்கிட்ட இப்ப நான் சொன்னேன். அதுக்கப்புறம் ஆனந்தியும் அறிவண்ணன் இந்த வீட்டுக்கு வர முடியாத மாதிரி பண்ணிடுவாரே. குடும்பம் மறுபடியும் ஒன்னாகவே முடியாதே. உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்ல. நீ பெத்த பையன் தானே அவன். அவன் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்த பொண்ணை இவ்வளவு அசிங்கப்படுத்த பாக்குற? இப்படியெல்லாம் எந்த தயார் செய்வாளா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவன் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த வீடியோவை நான் தான் அனுப்ப சொன்னேன். ஆனா இப்ப அவ போனுக்கு மெசேஜ் பண்ணதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. உனக்கு சம்பந்தம் இல்லாம நீ பண்ணாம உன் பையனுக்கு எதிராக இந்த வீட்டுல யாராவது இருக்காங்களா? நான் தான் சொல்றேன்ல, அவன் எனக்கு பிடிக்காதுதான். அவன் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் என்னென்னமோ பண்ணேன்தான். இப்போ அவ போனுக்கு இந்த மாதிரி மெசேஜ் பண்ணதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அது ஏதாவது தப்பா வந்திருக்கான். ஐயோ, நொடிக்க வச்சைய இந்த வீட்டுக்கு அவ வரக்கூடாதுங்கிறதுக்காக வீடியோன்னு ஒண்ணு பண்ணுனியே. உன் பையனையே குடிக்க வச்சு கேவலமா இல்ல உனக்கு? சரி, அத கூட அவ வர்றதுக்கு முந்தி நீ ஏதோ பண்ணிட்டேன்னு விட்டுறலாம். நானும் மாறி மாறி 2 பேருக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு. பொதுவா எல்லா மாமியார் மருமகள்னா வர பிரச்சனை தான். பேசி தீர்த்துப்பாவ சண்டை போட்டால பேசிக்கிட்டு தானே இருக்காவன்னு பொறுமையா இருந்தேன். ஆனா வெக்கமா இல்ல உனக்கு? உன் பையன் பொண்டாட்டிக்கு வேற எவனோ மெசேஜ் பண்ண மாதிரி அசிங்கப்படுத்தி இருக்க. நான் தான் அனுப்பலன்னு சொல்றேன்ல. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்ல. இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியே போ. வீட்டை விட்டு வெளியே போனா நான் எங்க போவேன்? என் மருமகளுக்கு யாரும் இல்லாம அவ அனாதான் இந்த வீட்டை விட்டு போனானா? உனக்கு யாரும் இல்லதான். நீ இந்த வீட்டை விட்டு கிளம்ப வேண்டியதுதான். இல்லங்க, தமிழ் இந்த வீட்டுக்குள்ள வர முன்ன தமிழ் இந்த வீட்டுக்கு மறுபடியும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் நிறைய பண்ணணும் தான். அவ இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு தான் பண்ணனே தவிர அவளை அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கறதெல்லாம் என் நோக்கம் இல்ல. அவ இங்க வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு அவளைதான் பிடிச்சிருக்கு. இனிமே எதுவும் மாத்த முடியாது. அவளை ஏத்துக்காம போனாலும் என் பேத்திக்காக அவ இங்கே இருக்கட்டும் தாங்க ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் நான் எதுவுமே பண்ணல. புரியல மனோ எனக்கு. இத்தனை விஷயம் நீ அவளுக்கு எதிராக பண்ணிருக்க. ஆனா சாதாரணமா ஒரு நம்பர்ல இருந்து அவ போனுக்கு தப்பு தப்பா மெசேஜ் பண்ணிருக்க. உனக்குள்ள இப்படி ஒரு புத்தி இருக்கா? வாய்ஸ் மாத்தி பேசுறவனை எல்லாம் வச்சு எடிட் பண்ணி அந்த பிள்ளைக்கு அனுப்பியிருக்க. அவ்வளவு பண்ணன ஒன்னால இந்த மெசேஜ் எல்லாம் உன் கால் தூசு. உன்னை பார்த்தாலே அருவருப்பா இருக்கு. வீட்டை விட்டு வெளியே போய்ப்பவை வா. இனிமே இந்த வீட்டுல உனக்கு எந்த இடமே இல்ல. எங்க நான் எதுவுமே பண்ணலங்கிறேன். ஒரு நிமிஷம்ப்பா. என்னம்மா, உன் கையால இவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறதுக்கு நீ ஆசைப்படுறியா? அப்படின்னா சொல்லு, நான் பண்றத நீயே பண்ணிட்டு போ. ஏன்னா அந்த அளவுக்கு உனக்கு எதிராக கொடுமை பண்ணிருக்கா இல்ல? நீ என்ன உன் பொண்டாட்டிக்கு எதிராக அவ இவ்வளவு பண்ணிருக்கா, நீ பாத்துக்கிட்டே நிக்க? எனக்கே டவுட்டா இருக்குப்பா, நான் இந்த வீட்டுலதான் பிறந்தேனா அப்படின்னு. விக்கி, ஏன்னா எனக்கு எதிராக தானே எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கே டவுட்டா இருக்கும்போது நான் எப்படி பேசுறதுக்கு? ஆனா எனக்கு பேச இருக்குதுப்பா. எனக்கு என்னமோ இந்த மெசேஜ் அனுப்புனது அத்தை அனுப்பியிருக்க மாட்டாங்கன்னு தான் தோணுது. அவ அனுப்பியிருக்க மாட்டாமா. அவளுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் அறிவு இல்லதான். ஆனா அறிவாளிங்களுக்கு கூட தானே கூட்டு வச்சிருக்கான். இல்லப்பா, அந்த வீடியோ பத்தி கேட்டீங்க. அவங்களே ஆமா நான் தான் பண்ணேன்னு ஒத்துக்கிட்டாங்க. அத்தை எந்த விஷயத்த பண்ணியிருந்தாலும் நீங்க கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா ஆமா நான் தான் பண்ணேன், அதுக்கு என்ன இப்பன்னு கேட்டிருப்பாங்க. ஆனா எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்றாங்க. அத்தைக்கு என் மேல இருக்க கோபத்தை யூஸ் பண்ணி வேற யாராவது கூட பண்ணிருக்கலாம்லாம். ஏன் மாமா, ஒருவேளை எங்க அப்பாவே அனுப்பியிருக்கலாம்லாம். என்னதான் அவ சொன்னதுக்காக என்ன திரும்பி பாக்குறீங்க? நான் எல்லாம் இந்த மாதிரி பண்ணல.
வேணா அது எந்த நம்பர்னு பார்த்து என் நம்பரானு செக் பண்ண சொல்லுங்க. ஏன் மாப்ள என் போன்ல இருந்தா வந்தது? எப்ப நான் வேணா இருந்துட்டு போட்டு, இதுக்கு மேல என் மருமகளை இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு யாராவது நினைச்சீங்க, இந்த வீட்டுல அவங்களுக்கு தான் இடம் கிடையாது சொல்லிட்டேன். யாரும் இல்லாதவ இந்த வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாதுன்னா இப்ப நீயே யாரும் இல்லாதவதான். நீ வெளியே கிளம்பலான்னு சொல்றேன்ல. வெளியே போனா நான் எங்க போவேன்? எங்கேயாவது போ, உனக்கு தான் இருக்குதுல்ல உன் அப்ப கலறேன், அதுல போய் இருந்து நீலி கண்ணீர் வச்சுட்டு இரு. ஆனா இதுக்கு மேல இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்ல. என்ன அங்கிள், எந்த வீட்ல தான் பிரச்சனை இல்ல, இதுக்காக எல்லாம் வீட்டை விட்டு வெளியே துரத்துனீங்கன்னா? பாரு சஞ்சய், உனக்கு இந்த வீட்டுல எல்லா உரிமையும் இருக்கு. சொல்ல போனா இந்த வீட்டு பையனை மாதிரி தானியும். அவனை நீ ஸ்கூல் படிக்கும் போது இங்க அப்பப்ப வந்துட்டு போறதுதான். உனக்கு என்கிட்ட என்ன வேணாலும் சொல்லலாம், எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா இந்த விஷப்பாம்ப வீட்டுக்குள்ளே வச்சிருப்பேன்னு நீ நினைக்காத. போன்னு சொல்றேன்ல. அத்தை இந்த வீட்டை விட்டு வெளியே போனாங்கன்னா நானும் போக வேண்டியதா இருக்கேன்ப்பா. என்ன தமிழ், உனக்கு இவ்வளவு கொடுமை பண்ணிருக்க, நீ அவளை காப்பாத்த நினைச்சிட்டு இருக்க? இந்த வீட்டுக்கு நான் வந்தது அத்தைக்காரையே வீட்டை விட்டு துரத்திட்டான்னு யாரும் சொல்லிடக்கூடாதுல்லப்பா. ஆமா மாமா, எனக்கு என்னமோ நடந்த சம்பவத்துக்கு எங்க அப்பாவுக்கும் தான் நிறைய சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். அத்தை கொடுக்குற அதே தண்டனை எங்க அப்பாக்கும் கொடுங்க. அப்பந்தான் மாமா எங்க அப்பாவும் கொஞ்சம் வாழை சுருட்டிட்டு இருப்பாரு. இந்த வீட்டுக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா பரவாயில்லையே, இந்த பொண்ணு தப்பு பண்ணது தன்னோட அப்பாவா இருந்தாலும் தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கா. இன்ட்ரெஸ்டிங். ஆமா மாமா, அத்தையால எந்த தப்பையும் தனியா பண்ண முடியாது. எல்லா தப்புக்கும் உடந்தையா அப்பா தான் இருந்திருப்பாங்க. எப்படியாவது ஆதிக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு தான் அவரோட விருப்பம். இது எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பே கேவலப்படுத்துற மாதிரி இருக்கு மாமா. பேசாம எங்க அப்பாக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுங்க. ஏன் சங்கீதா, பெத்த அப்பனே இந்த மாதிரி எல்லாம் போட்டு கொடுக்குறான்? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? உனக்கு இதை விட கேவலமான தண்டனை யாரும் கொடுத்துட முடியாது. பெத்த பொண்ணே உனக்கு தண்டனை கொடுக்க சொல்லுது பாரு. அதே உன்னை நம்புற மாதிரி நீ இல்ல. உன் பொண்ணு மனசுல நீ நல்ல பேரை சம்பாதி, அதுக்கப்புறம் அவளுக்கு யார கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நீ முடிவு பண்ணு. ஆமா, நல்லா பண்ணிட்டு தான் அடுத்த வேலை பாப்பாரு. இவரை நம்பியெல்லாம் சங்கீத வாழ்க்கை இவர்கிட்ட ஒப்படைக்க முடியாது. அவளை யார்கிட்ட ஒப்படைச்சா நல்லா இருப்பான்னு எனக்கு தோணுதோ, நான் பார்த்து வைக்கிற பையனு கூட தான் அவளுக்கு கல்யாணம் நடக்கும். ஏன்னா அவ வாழ்க்கை என் பொறுப்பு தான். முறைச்சிட்டே நிக்காதுங்கப்பா. வீடியோ வேணா அத்தை அனுப்பியிருக்கலாம். ஆனா எனக்கு மெசேஜ் பண்ணதெல்லாம் அத்தையா இருக்காது. அதுக்கு உன் மேல இருக்க பாசத்துல ஒரு 10% அது மேல வை. நீ அப்பயாவது திருந்துதியான்னு பாக்கலாம். இந்த குடும்பமானத்தை காப்பாத்தான் அவளை மருமகளை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கலாம். எப்பயே நீ கப்பல் ஏத்தியாச்சு, இனி நீ காப்பாத்தவும் வேண்டாம், கப்பல் ஏத்தவும் வேண்டாம். அவரவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா இந்த வீட்டுல இருங்க. அப்படி இல்லையா மொத்தமா வெளியே கிளம்பி போயிருங்க. குடும்பம் ஒன்னா இருக்கிறதும் பிரிஞ்சு இருக்கிறதும் வீட்டுக்கு வந்த மருமகளும் வீட்டுல இருக்க மாமியாரும் தான் காரணமா இருப்பாங்க. இந்த வீட்டுக்கு வரம்னே வீட்டுல இருக்கவங்க மேல ரொம்ப அக்கறை வச்சிருக்கேன், சந்தோஷம். ஆனா அவன் சொன்னான்னு சொல்லிட்டு எல்லாம் இனிமே தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காத. சரி அங்கிள். வா சஞ்சய், எங்க வீட்டு சண்டையில தேவையில்லாம உனக்கும் டென்ஷன் ஆயிருக்கும். அப்படி ஒண்ணும் இல்ல அங்கிள், கனிதான் ஆதி ஏதோ அங்க பிரச்சனை பண்ண போறாரு, சண்டை வந்துடக்கூடாதுன்னு கூட்டு வந்தா. சரி கண்ணா, இருந்து சாப்பிட்டுட்டு போனா போதும். அப்போ நான் குளிச்சிட்டு இருக்கும்போது என் ஃபோனுக்கு மெசேஜ் வந்தது உண்மை. நான் குளிக்கிற நேரமா பார்த்து விக்கி பார்க்கணுங்கிறதுக்காக தான் என் ஃபோனுக்கு மெசேஜ் பண்ணிருக்காங்க. அப்ப நான் இந்த வீட்டுல இருக்கவங்க தானே பண்ணிருக்காங்க. தமிழ், போயிடாத மச்சான், ஒரு நிமிஷம் வரேன். சரிடா, ஒரு நிமிஷம் தமிழ். என்னங்க என்ன வருத்தமா இருக்கா? அப்படி அறிவு சித்தப்பாக்கு என் மேல என்னங்க கோவம்? அறிவு மாமா தான் பண்ணாருன்னு நீ பாத்தியா? இல்லைங்க, நான் குளிச்சுட்டு வரேன்னு உங்ககிட்ட சொல்லும் போது அறிவு சித்தப்பா தான் அந்த பக்கமா வந்தாரு. அவர் ரூம்ல பார்த்துட்டு போனது நானே பார்த்தேன். அத்தையா இருந்தா உண்மை இந்த அளவுக்கு வெளியே வந்ததுக்கு ஆமா நான் தான் பண்ணேன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த வீடியோ விஷயத்துக்கு சொன்னாங்க பாத்தீங்களா, ஆமா நான் தான் பண்ணேன்னு. அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மெசேஜுக்கும் சொல்லியிருப்பாங்க. அறிவு சித்தப்பாக்கு என் மேல ஏங்க இவ்வளோ கோவம்? நான் குளிக்க போன நேரமா பார்த்து எனக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருந்தா நீங்க தான் ஓபன் பண்ணி பாப்பீங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் என் பொண்ணுக்கு வேற யாரும் அனுப்புற மாதிரி அனுப்பியிருக்காரு. விடு குல்ஃபி, நான் தான் நம்பல எல்லாம். நான் நம்பி நீ ஃபீல் பண்ணியிருந்தா அதுல ஒரு நியாயம் இருக்கு. நான் தான் நம்பவே இல்லைங்கிறேன். இல்ல, ஒருவேளை நீங்க நம்பி இருந்தீங்கன்னா. அந்த வீடியோல இருந்தது நான் தான். உனக்கு ஒரு நாள் கோவம் வந்துச்சு, அப்புறம் நீ அதை நம்பினியா என்ன? நம்பல எல்லாம். அதை பத்தி எல்லாம் யோசிக்காம வேலை ஏதாவது இருந்துன்னா வேலையை பாரு. என்ன தங்கச்சிமா, என்ன கூப்பிட்டு வச்சு பேசிட்டு நிக்க? உண்மை சொல்லுங்கண்ணே, தமிழ் போனுக்கு நான் அனுப்புன மாதிரி நீங்க தான் மெசேஜ் பண்ணிருக்கீங்க. நான் வரும்போது நீங்க அவசர அவசரமா யாருக்கோ ஏதோ பண்ணிட்டு இருந்தீங்க. அது தமிழ் போனுக்கு தான். வேற யாரோ தமிழுக்கு அனுப்புற மாதிரி நீங்க அனுப்பியிருக்கீங்க. என்ன தங்கச்சிமா இப்படி எல்லாம் என்கிட்ட வந்து கேக்குற? நீங்க என்கிட்ட தமிழோட போட்டோவை அசிங்கமா எடிட் பண்றதுக்கு கேட்டீங்க. 1000 இருந்தாலும் அவ விக்கியோட பொண்டாட்டி. அவளுக்கு இப்படி ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்தி வைக்கிறது பாதிக்கப்படுறது என் பையன் தான். அவன் வெளியே தலை காட்ட முடியுமா? வேண்டான்னு உங்ககிட்ட நான் சொன்னேன். நீங்க அதுக்கு முந்தைய ஆதி கிட்ட கனியோட போட்டோவை கேட்டிருக்கீங்க. என்னன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? இல்ல தங்கச்சிமா, ஆதி மாப்பிளையே அந்த பொண்ணு வேண்டான்னு உதறிட்டு போனாலாம். அந்த பொண்ணை அசிங்கப்படுத்தினாலாதான் அந்த பொண்ணுக்கு நம்ம வீட்டு பையனுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்துருக்கான்னு தெரியும்ல. நம்ம வீட்டுல என்ன சங்கீதான்னு ஒரு பொண்ணு இருக்கா? அவளை இந்த மாதிரி யாராவது பண்ணா விட்டுருவோமா? இல்ல நாம தான் பொறுத்துப்போமா? ஆமாண்ணே, நான் தெரியாம தான் கேக்குறேன். தமிழை எனக்கு பிடிக்காது, அவளுக்கு எதிராக நான் ஏதாவது பண்ணிட்டு போறேன், அது வேற. நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணி கேக்குறேன், நீங்க பண்ணி தரீங்க, அதுவும் வேற.
நீங்களாம் எதுக்காக அவங்க லைஃப்ல போறீங்க? அதுவும் ஏன் மேல பழி வர மாதிரி நீங்க பண்றீங்க? நான் எதுவுமே பண்ணலையே தங்கச்சிமா அப்படி. போய் சொல்லாதீங்க அண்ணே. உங்க மனசுல அந்த மாதிரி ஒரு எண்ணம் இல்லாம இருந்திருந்தா அவர் வாட்ஸ்அப்ல வேற நம்பர்ல இருந்து அவளுக்கு மெசேஜ் போயிருக்கு. அதுக்கு நான் தான் பண்ணனேன்னு சொல்லிருப்பீங்க. ஆனா நீங்க வாயை திறக்கல. அதுக்கு காரணம் என்ன? என் மேல பழி போடுறதுக்கு தானே. ஆனா ஒண்ணு அண்ணே, நான் அமைதியா இருந்தேங்கிறதுக்காக நான் தான் தப்பு பண்ணேன்னு எல்லாரும் நினைக்கலாம். ஆனா அவ கண்டுபிடிச்சிட்டா பாத்தீங்களா? ஏன்னா அவளுக்கு தெரியும் நான் எந்த தப்பு பண்ணுவேன், எந்த தப்பு பண்ண மாட்டேன்னு. எனக்கு இன்னமும் ஒண்ணு புரியல அண்ணே. நான் தமிழ மருமகளா ஏத்துக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒருவேளை ஆதி சங்கீதா மேல விருப்பப்பட்டிருந்தானா கல்யாணம் பண்ணி வச்சிருக்க போறேன். சங்கீதா பிறந்ததுல இருந்து இந்த வீட்டுல தான் பாதி நாள் வளர்ந்துருக்கா. சங்கீதாக்கும் ஆதிக்குமான உறவு எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியும், இந்த வீட்டுல இருக்க எல்லாருக்கும் தெரியும். நம்ம பார்வைக்கு தான் அவங்க 2 பேரும் முறை, அவங்க பார்வைக்கு அது ஃப்ரெண்ட்ஷிப். அதை எதுக்கு கெடுக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, நீ தனியா கஷ்டப்படுறியே, அதான் அந்த பொண்ணே வீட்டை விட்டு துரத்துன மாதிரி இருக்கும்ல. உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் தங்கச்சிமா இந்த மாதிரி எல்லாம் பண்ணேன். எனக்கு நீங்க பண்ணதெல்லாம் போதும். இனிமே தயவு செஞ்சு இதுல எல்லாம் நீங்க தலைப்படாதுங்க அண்ணே. அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். இவ்வளவு கோவம் தேவையாதி? அதான் தமிழக்கா என்ன சொல்லிட்டு போனாங்கன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல. இங்க பாரு, உன்னதான் அவ வேண்டான்னு சொல்லிட்டாளே. அந்த பொண்ணோட போட்டோவை அனுப்பிதான் அவளை அசிங்கப்படுத்திடுவேன்னு கேட்க அந்த ஆளு. சும்மா விடுவேன் நினைச்சியா? குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க வேணா மன்னிச்சு விட்டுருக்கலாம். இனிமே என் பார்வை ஃபுல்லா அந்த ஆள் மேலதான் இருக்கும். விக்கி சொன்னா இல்ல, தமிழ் அன்னைக்கு மெசேஜ் பண்ணது கூட அம்மாவா இருக்குன்னு எனக்கு தோணல, அந்த ஆளாதான் இருக்கும். எங்க இசை? எங்க கண்ணாமூச்சியா? ஆனா நான் எங்க அண்ணன் கூட வந்தனே, இப்ப அவன் கிளம்பிடுவான். சரி ஆதி, நான் விளையாட போறேன். ஹலோ, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? விளையாட போறேங்கிற? அதான் அண்ணன் வந்திருக்காளா, கண்ணாமூச்சி விளையாட போறாங்களா, நானும் போறேன். வா இசை போலாம். ஏய், எப்படியும் கொஞ்ச நேரம் இங்க தானே இருக்க போறேன். ஆமா, பெட்ல ஜெயிச்சதுக்காக எதுவுமே பண்ணலையே, ஏதாவது பண்ணணும் தான். இப்ப வரேன்.